ஸோ ப்ரைட் எப்படி ஆரம்பிச்சதுன்னா லைக் ஜூன் மந்த்ல ஏன் ப்ரைட் அப்படின்னு சில பேர் கொஸ்டின் இருக்கும்ல. ஸோ வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்கால ஒரு டிராக் குவீன் இருந்தாங்க. டிராக் குவீன்னா இந்த மாதிரி லைக் பொம்பளை வேஷம் போட்டுட்டு இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பண்றவங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நிறைய வந்து அபியூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க போலீஸ் கிட்டேருந்து. ஸோ அவங்கெல்லாம் கூட்டமா வந்து அவங்க வந்து போலீஸை எதிர்த்து நின்று இல்லை நாங்க எங்களை இந்த மாதிரி உங்களால பண்ண முடியாது, நாங்களா தான் இருப்போம், திஸ் இஸ் அஸ் அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் ஆரம்பிச்சதுனால தான் ஜூன் மந்த் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து ப்ரைட் கொண்டாடுறோம். இப்போ வரைக்கும் நிறைய சப்போர்ட் இல்லை தான். ஏன்னா வந்து நம்ம ரொம்ப வருஷமா வந்து பைனரியிலே யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆம்பளைங்க பொம்பளைங்க, ஆம்பளைங்கன்னா பொம்பளைங்க தான் லவ் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ அது ஒண்டி தான் அக்செப்டடா இருக்கிறதுனால அதுக்கு தவிர்த்து வேற யாராவது என்ன பண்ணாலும் அதை நம்ம வந்து ட்ரோல் பண்றாங்க, எதிர்க்கிறாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் நமக்கே தெரிய வருது இந்த மாதிரிலாம் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்றாங்க, இதுவும் நார்மல் தான் அப்படின்னு. ஸோ ஐ ஹோப் தட் இதோட நிலைமை இன்னும் பெட்டர் ஆகும். இது என்னோட ஃபர்ஸ்ட் பிரைட் பரேட். இது இங்கே இந்தியாவில் இன் ஜெனரலாக சொல்ல போனால் நிறையெல்லாம் நேரில் சந்திக்கிற மாதிரி யாரும் இல்லை. அதாவது நானே இங்கே தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ தான். ஆனால் ஆனஸ்டாக சொல்ல போனோம்னா இங்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அதாவது எல்லாரையும் அக்செப்ட் பண்ணுறாங்க, எல்லாரும் தேர் ஆல் வெல்கம். இங்கே வந்து தான் நான் ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வந்துச்சு. அதாவது யாரு நான் இங்கே ஒரு பகுதி வந்துச்சு. அதாவது நீங்கள் வேணா சொல்லலாம் நிறைய பேர் இங்கே வேனிட்டிக்காக வராங்க, அதாவது பார்க்க நல்லா இருக்குங்கிறதுக்காக வராங்கன்ட்டு. ஆனால் இங்கே நீங்கள் பார்க்குற எல்லாருமே ஒரு ரீசனுக்காக வந்திருக்காங்க, ஒரு ப்ரைட். அதாவது நான் இப்படி தான், எனக்கு ஒரு பேர் இருக்கு, எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குன்னு வருவாங்க. ஆக்சுவலாக போன இயர் வந்து என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வந்தோம். ஆனால் போன வருஷம் வந்ததில் எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு வைப்பு எங்களுக்கு கிடைச்சது. ஓகேங்களா, எல்லார மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற யோசிச்சோம். அதனாலே இந்த வாட்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாரும் ஆளுக்கு எப்படி அவங்கவுங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதே மாதிரி வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த மார்ச்சோட நோக்கமே அதுதான், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க வாழணும், சுதந்திரத்தின் சரணாலயம். அதுதான், எல்லாருமே ஈக்குவல், எல்லாருக்குமே எல்லாமே ஈக்குவல் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமே. ஸோ அதுபடி எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ நாங்கள் அந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுக்கிட்டு எல்லாருக்கூடையும் பங்களிக்கலாம். எப்பவுமே ஒரு விஷயத்த நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா யாராவது எதாவது நினைப்பாங்களோ சொல்லுவாங்களோன்னு யோசிப்போம். இங்கே அது கிடையாது, எல்லாருமே யாருக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி வரணுங்கிறதா கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறோம். அதுதான் அவன் சொல்லிட்டு போனான் இல்லையா, ஒரு மாதிரி சுதந்திரமா இருக்கும், யாரை பத்தி நான் கவலைப்பட தேவையில்ல. நான் இந்த காஸ்டியூம் போட்டிருக்கேன் அப்படிங்கறனால யாரும் என்னைய பார்த்து ஏன் காஸ்டியூம் போட்டிருக்கேன் கேட்க மாட்டாங்க. இந்த விஷயம், இந்த சுதந்திரம் இங்கதான் கிடைக்கும். நம்ம ஒர்க் பண்ற இடத்துலயோ, நம்ம வீட்லயோ, நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயோ வேற எங்கேயுமே அது கிடைக்காது. ஸோ ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாரையும் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு அவங்கவுங்களா இருக்கணும் அப்படிங்கறத முன்னோத்தி நம்ம பண்றோம். அவ்வளவுதான். I'm going for Pride in Chennai, and it's very nice to see a lot of people actually come out and not come out like that, come out and participate in the Pride. I didn't expect to see this much crowd, and I'm very happy for them, and it's great to be an ally, and it's great that a lot of people in Chennai have come forward, with everything possible for representation and come up with this Pride. So it's great.